ஹலோ செல்லகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 4th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட தேர்ட் டேர்ம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் லெசன் தமிழ்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. இதுல வந்து மதுமிதா ஸ்ரீலங்கா ஜேர்னி அப்படிங்கிற இந்த லெசன்ல இருந்து தான் ஃபில்லப்ஸ் அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுல எக்ஸசைஸ் 1.1ல வந்து என்ன கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே பாருங்க, இப்ப வந்து எக்ஸசைஸ் 1.1ல ஐ கேன் ரீட் ஐ கேன் ரைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃபில்லப்ஸ் 1 by 1 நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்லப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தி ஃபேமஸ் டெம்பிள் இன் ஏஷியா இஸ் கோணேஸ்வரன் டெம்பிள். கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஆன்சர் இங்க கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஆன்சரை மட்டும் கரெக்டா உங்களோட ஒர்க் புக்ல பார்த்து பொறுமையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The reason for Tamils migrating to Sri Lanka is to work in tea plantations. ஓகேங்களா? தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க. The foreign country which has Tamil as its official language is Sri Lanka. ஓகேங்களா? அதே மாதிரி fourth one, the speciality of Koneshwaran temple is it has 1000 pillars. அடுத்தது choose the incorrect pair வந்து இங்க கொடுத்திருக்க பாருங்க. இங்க ரவுண்ட் பண்ணிருக்கனா, நீங்களும் இதே மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து இங்க எழுதிருங்க. ஓகேங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப பொறுமையா பார்த்து இதை எழுதுங்க. சரிங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் 1.2 எக்ஸசைஸ் 1.2 இதுல வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மேல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஜோஹார் பிரிட்ஜ், அப்புறம் வந்து செம்பவாங் ஷிப்யார்டு, கல்லாங் ஏர்போர்ட், மாரியம்மன் டெம்பிள், செயின்ட் ஆண்ட்ரூஸ் கேத்தட்ரால் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இங்க பாருங்க உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிச்சிருக்க பாத்தீங்களா, அது இதுல கரெக்டா அந்த பாக்ஸ்ல அதாவது நீங்க எழுதிடணும். சரியா? கரெக்டா பார்த்து பொறுமையா எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் எக்ஸாம் அப்ப நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் புக்ல வந்து இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வீடியோவா கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷனும் உடனே கிடைச்சிட்டே இருக்கும். அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்ட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். நீங்க ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்து கரெக்டா நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா குட்டீஸ்? இப்ப அடுத்தது எழுதுங்க. கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க, இது மாரியம்மன் டெம்பிள், அப்புறம் வந்து இது கல்லாங் ஏர்போர்ட். கீழே இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி இங்க பாருங்க மார்க் பண்ணிருக்கேன்ல, அதே மாதிரி எழுதுங்க. ஓகே, ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? ஓகே, இப்ப இது வந்து 1.3 எக்ஸசைஸ். இதுல வந்து கிராஸ் த பசில் வேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் அங்க நோட் பண்ணியிருக்கேன். கீழே பாருங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் இங்க பார்த்து ஃபர்ஸ்ட் இந்த 4 ஆன்சரையும் இங்க எழுதிடுங்க. எழுதினதுக்கு அப்புறமா இங்க கண்டுபிடிச்சு எழுதுங்க, அப்போ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? இப்ப நம்ம மேல பாருங்க, இந்த கிராஸ் வேர்ட் பஸ் இங்க கொடுத்துருக்கிறதுக்கு வந்து கிராஸ் பண்ணிருக்க பார்த்தீங்களா, ரவுண்ட் பண்ணிருக்கேன்ல, இதே மாதிரி இந்த சிங்கப்பூர், அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீலங்கா, அப்புறம் இந்தியா, மொரீஷியஸ் அப்படின்னு இங்க பார்த்து இதை பார்த்து ரவுண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எந்த நாட்டுடைய பணம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கரன்சிக்கான நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க, எந்த கண்ட்ரியோடதுன்னு கேட்டிருக்காங்க, அதை தான் நம்ம இங்க ரவுண்ட் பண்ணியிருக்கோம்.
பண்ணிட்டீங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? சரி, இப்ப அடுத்தது 1.4. இதுலயும் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஐ கேன் ரீட், ஐ கேன் ரைட்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து தி ரிலேஷன் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் மலேசியா இஸ் மோர் தென் 2000 இயர்ஸ் ஓல்டு. ஓகேங்களா? இங்க வந்து ஆப்ஷன்லயே ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இந்த ஆன்சர் நீங்க எடுத்து எழுதுறதுக்கும் இங்க கொடுத்திருக்காங்க, பார்த்து எழுதுறதுக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுக்கறது வந்து நீங்க மார்க் நிறைய எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்சரும் பாருங்க ஆப்ஷன்லயே கொடுத்துட்டாங்களா, நீங்க இதை பார்த்து இங்க ஃபில்அப்ல எழுதுனா போதும். இந்த 2000 அப்படிங்கறத இங்க எழுதிக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க. தி பிளேஸ் வேர் தி இன்ஸ்கிரிப்ஷன் தட் ஹாஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் தி ட்ரேட் ரிலேஷன் பிட்வீன் மலேசியா அண்ட் தமிழ்நாடு வாஸ் ஃபவுண்ட் இஸ் லிகார். இந்த ஆன்சர் கரெக்டா பார்த்து இங்க டிக் பண்ணிட்டு இங்க ஆன்சரை எழுதிக்கோங்க. அடுத்தது தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தி ஹிந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் மலேசியா இஸ் தைப்பூசம். சரிங்களா? இங்க பாருங்க இங்க எழுதியிருக்கனா அதே மாதிரி இங்க பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ஹவு தி ஸ்டேட் ஆஃப் கெடா இஸ் கால்ட் இன் தமிழ். கடாரம். கடாரம் அப்படிங்கறது தான் இந்த மாதிரி கெடா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இப்ப இந்த ஆன்சரை பார்த்து நீங்க எழுதிக்கோங்க. அடுத்தது ஃபிஃப்த் ஒன். வாட் இஸ் தி கரெக்ட் ஆர்டர் இன் த மலேசியன் பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆன்சர் கொடுத்துருக்கனா அதை பார்த்து பொறுமையா எழுதுங்க. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அடுத்தது வந்து 1.5 எக்ஸசைஸ். அதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே வந்து இதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஜுகேஷனல் லாங்குவேஜும் அபிஷியல் லாங்குவேஜும் எந்த கண்ட்ரில வந்து தமிழ் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கரன்சிஸ் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே எந்தெந்த நாட்டுல வந்து தமிழோடது இருக்கு, தமிழ்நாட்டோடது இருக்கு அப்படிங்கறத இங்க எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ், இந்தியா. பொறுமையா இதை பார்த்து எழுதுங்க. இங்க இருக்கிறது தான் இந்த மேப்ல கொடுத்துருக்காங்க. இதுல இருந்தா இங்க பார்த்து எழுதணும். சரிங்களா? அதனால நீங்க வந்து எக்ஸாம் அப்ப எப்படி எழுதுறது, இதெல்லாம் எப்படி எழுதணும்னு தெரியாம நீங்க வந்து தெரியாம இருக்கக்கூடாது. இந்த மேப்ல கொடுத்துருக்கறத வச்சுதான் இங்க எழுதியிருக்கேன். சரிங்களா? நீங்க கரெக்டா பார்த்து எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிக்கோங்க. அப்பதான் நீங்க எக்ஸாம்ல வந்து படிக்கிறதுக்கு எக்ஸாம்க்குலாம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்ம இப்ப 1.6 பார்க்கலாமா? நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் போஸ்டல் மியூசியம், பட்டு கேவ்ஸ் முருகன் டெம்பிள், 10% ஆஃப் பாப்புலேஷன் ஆர் தமிழ்ஸ், போர்ட் லூயிஸ், தைப்பூசம். சரிங்களா? இது வந்து எங்கெங்க இருக்குன்னு கரெக்டா எழுத சொல்லியிருக்காங்க. மலேசியால என்னென்ன இருக்கு, மொரீஷியஸ்ல என்னென்ன இருக்கு, எந்தெந்த இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இங்க அதாவது பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்க கலந்து கொடுத்துட்டாங்க, நம்ம இங்க பிரிச்சு எழுதணும். இங்க நான் பிரிச்சு எழுதியிருக்கேன் பாத்தீங்களா, அதே மாதிரி பார்த்து எழுதுங்க. இங்க கொடுத்துருக்கிறது பட்டு கேவ்ஸ் முருகன் டெம்பிள் மலேசியா கீழே எழுதணும். மொரீஷியஸ் கீழே என்ன எழுதணும், போர்ட் லூயிஸ், போஸ்டல் மியூசியம், 10% ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்ஸ், இதெல்லாம் எழுதணும். சரிங்களா? பொறுமையா இத பார்த்து எழுதுங்க. இதுவும் உங்க பாருங்க எங்க மேலேயே கொடுத்துருக்கிறது தான். இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, உங்களுக்கு ஆப்ஷனா இதுல இருந்து தான் இங்க எழுதியிருக்கோம். தெரிஞ்சுக்கோங்க எங்க இருந்து எழுதியிருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப பொறுமையா அதை பார்த்து எழுதுங்க. ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.
அடுத்தது 1.7. இதுல வந்து ஒரு ஷிப் வந்து உங்களே உருவாக்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு இந்த குச்சி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பீட்ஸ் முத்து எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கப்பல் மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அதை வரைஞ்சிட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டிக்ஸ் வந்து இந்த நம்மளுடைய மேட்ச் பாக்ஸோடது இருக்கு இல்லைங்க, அது கூட நீங்க வைக்கலாம். இல்லைன்னா வந்து குரூம் ஸ்டிக்கோடது கூட நீங்க வச்சுக்கலாம். விளக்குமாத்து குச்சி கூட வச்சுக்கலாம். சரிங்களா, அது கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பீட்ஸ் வந்து சும்மா முத்து பாசி மணி வருது இல்லைங்களா, அதை எடுத்து வச்சு செய்யலாம். அது வச்சு செய்யுங்க இங்க. ஓகேங்களா குட்டீஸ்? கலர் கலர் மணிலாம் வச்சு செஞ்சீங்கன்னா அழகா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.